விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 13. பிரம்ம சிருஷ்டியின் துவக்கம். பிரம்மன் முதலான மும்மூர்த்திகளும் விநாயகர் தம் விஸ்வரூபத்தை காட்டி மறைந்த பிறகு பிரம்மதேவன் தனக்கிட்ட கடமைப்படி உலகங்களை சிருஷ்டிக்கச் செய்ய ஆரம்பித்தார். அப்போது வக்ரதுண்ட மூர்த்தியின் திருவுருவை மனதில் தியானித்து, பெருமானே, நான் கைக்கொண்ட காரியம் விக்கினமின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்த எக்காரியத்தையும் தொடங்க வேண்டுமென்று அவர் சிறிதும் உணரவில்லை. தானாகவே படைத்துவிட முடியும் என்று அகம்பாவம் கொண்டு சிருஷ்டிக்கலானார். அதனால் அவர் சிருஷ்டித்தனவற்றிற்கு அவர் நினைத்த உருவங்கள் உண்டாகவில்லை. 2 முகங்களும் 3 கண்களும் 4 தலைகளும் 5 காதுகளும் 6 கால்களும் 7 கைகளுமாக விகார வடிவங்களே உண்டாயின. அவற்றைக் கொண்டு பிரம்மா திகைத்து குழம்பி பயந்து நடுநடுங்கினார். அவர் படைத்த விகார உருவங்களோ அவரை ஏளனம் செய்ய தொடங்கின. சில அவரை பார்த்து இடி இடி என்று சிரித்தன, சில பெருங்கூச்சலிட்டன, சில அவரை அடிக்கவும் பிடிக்கவும் இழுத்து தள்ளவும் முயன்றன, சில உருட்டி உருட்டி விழித்து பார்த்தன, சில பழித்துரைத்தன, சில நடித்து நையாண்டி செய்தன. அதனால் நான்முகன் புத்தி குழம்பி இம்மாதிரியான விக்கினங்கள் உண்டாக காரணமென்ன என்று மனதில் எண்ணி வருந்தினார். அச்சமயம் வேழமுகத்தவரான வக்ரதுண்ட மூர்த்தியை முதலில் நினையாமல் தான் என்ற கர்வத்தினால் சிருஷ்டி செய்ய தொடங்கிய காரணத்தினால் அல்லவா இவ்வித விக்கினங்கள் தோன்றின என்ற ஓர் எண்ணம் கணேசரின் அருளினால் அவருக்கு உண்டாயிற்று. உடனே மனதையேற்றி உடனடியாக நீராடி திருநூறு அணிந்து கருணாகரனான கணேசப் பெருமானை மனதில் தியானித்து பிரம்மா தவம் புரிந்து யோகத்தில் அமர்ந்தார். அந்த யோகத்தின் இடையே மெய் சிலிர்க்கும் காட்சி ஒன்று அவருக்கு தோன்றியது. 7 கடல்களும் ஒன்றாக கலந்து ஓடும் மாபெரும் தண்ணீர் வெள்ளத்தில் ஓர் ஆலமிலை மிதந்து வந்தது. அந்த ஆலிலையின் மேல் குழந்தையொன்று படுத்து துயில் கொண்டிருந்தது. அதன் அருகில் சென்ற பிரம்மதேவன் தன் கையை வீசியதும் அந்த குழந்தை உடனே உறக்கத்திலிருந்து கண்விழித்து கொண்டு யானை முகமுள்ள விநாயகரின் உருவமாக மாறி காட்சியளித்தது. அந்த அற்புத காட்சியை கண்ட பிரம்மதேவர் உடனே அவ்விநாயகரின் பாதங்களில் சரணடைந்து வணங்கி, விக்னேஸ்வரா, இனியும் விக்கினங்களும் நேராதபடி என் சிருஷ்டித் தொழிலை நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நான்முகனே, என்னை முதலில் நினைத்து என்னாலேயே எச்செயல்களும் நடக்க வேண்டும் என்று நீ எண்ணாமல் உன் முயற்சி ஒன்றினாலேயன்றி முடிவுமென்று நினைத்து உன் வேலையை செய்ய முனைந்தாய். அதனால்தான் உனக்கு அவ்விடையூறுகளெல்லாம் விளைந்தன. இனிமேல் என்னையே உன் நினைவில் இருத்தி எனக்குரிய ஏகாட்சர மந்திரத்தை 10 லட்சம் தடவை ஜெபித்து ஜபி. அந்த ஜபத்தின் முடிவில் நான் உனக்கு காட்சியளிக்கிறேன், மற்றவற்றையும் கூறுகிறேன் என்று விநாயகர் கூறி அந்த ஏகாட்சர மந்திரத்தை நான்முகனுடன் உபதேசம் செய்துவிட்டு மறைந்தார். இவ்வாறு பிரம்மா தன் யோக நிலையில் ஒரு காட்சியை கண்டதும் புத்தி தெளிவுற்று தாமரை மலரில் ஒரு காலை ஊன்றி நின்று ஏகாட்சர ஓரெழுத்து மந்திரத்தை 12 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜபம் செய்து வந்தார். அந்த ஜபத்தின் முடிவில் கணேசப் பெருமான் தம் இடுப்பில் சர்ப்பகச்சை அணிந்த வண்ணம் ஒரு கையில் மழுவும் மற்றொரு கையில் கமண்டலமும் மற்ற 2 கைகளிலும் அபயவரத முத்திரைகளும் தாங்கியபடி பிரம்மதேவனுக்கு எதிரில் தோன்றி தரிசனம் கொடுத்தார். பிரம்மதேவன் பக்தி பெருக்கோடு அவரை வணங்கி ஆனந்த பரவசத்தோடு போற்றி போற்றி என்று பலவாறாகவும் போற்றி துதித்தார். விநாயகப் பெருமான் கருணை கொண்டு, நான்முகனே, நீ விரும்பிய வரங்களைக் கேள் என்றார். பிரம்மதேவன் பக்தி பரவசத்துடன் அவரை மீண்டும் வணங்கி எழுந்து, கருணைக் கடலே,
தங்களுடைய திருவடிகளை நான் எச்சமயத்திலும் மறவாமல் இருக்கும்படியான வரமும் சகல உலகங்களையும் விக்கினமில்லாமல் சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தியையும் எனக்கு மனமுவந்து தந்துருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். விநாயகமூர்த்தி அவ்வாறு அருள் கூர்ந்து, பிரம்மனே, என்னிடமுள்ள எண்ணற்ற சக்திகளில் கிரியாசக்தி, ஞானசக்தி, அதாவது செயலாற்றல், அறிவாற்றல் என்னும் 2 சக்திகளும் உண்டு. அச்சக்திகளை நீ தியானித்து உன் சிருஷ்டி தொழிலை நடத்தி வருவாயாக என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு நான்முக பிரம்மன் அவ்விரண்டு சக்திகளும் வர வேண்டுமென்று தியானித்து தவம் புரிந்தார். அதன் விளைவாக இணையற்ற பேரழகு வாய்ந்த சித்தி, புத்தி என்னும் 2 கன்னிப் பெண்களாக அச்சக்திகள் 2ம் அவர் எதிரே தோன்றினார்கள். அவ்விரு கன்னிகைகளையும் பிரம்மதேவன் வணங்கி, என் தவத்தின் மகிமையால் தோன்றிய மாதர்களே, எனக்கு எந்த காலத்திலும் இடையூறு வராமல் காத்தருளும்படி நீங்கள் இருவரும் எனக்கு செல்வ புத்திரர்களாக இருந்து வரவேண்டும் என்று ஒரு வரம் வேண்டினார். அவ்விரண்டு சக்திகளும் அவ்வாறே இருப்பதாக கூறி வரமளித்தார்கள். பிரம்மதேவன் அளவில்லாத மகிழ்ச்சி பெருக்கில் முகம் மலர்ந்து, விநாயகமூர்த்தி இந்த சித்தி புத்திகளோடு நடுவில் வீற்றிருப்பதாக பாவித்து தியானம் செய்து தம் படைப்பு தொழிலை துவங்கினார். அப்போது அவர் தம் மனதினால் 7 புத்திரர்களை சிருஷ்டி செய்து அவர்களை நோக்கி, குமாரர்களே, நீங்கள் எழுவரும் இந்த உலகத்தை பழுதில்லாமல் படைப்பீர்களாக என்று உத்தரவிட்டார். அதற்கு அவர்கள் இசையாமல் தவசீலர்களாக மாறி தவம் செய்து முக்தி நிலை பெற்றார்கள். அதனால் பிரம்மன் மீண்டும் 7 புத்திரர்களை சிருஷ்டி செய்து உலகப் படைப்பை மேற்கொள்ளும்படி அனுப்பினார். அவர்களும் அதற்கு மறுத்து தவம் செய்து முக்தியடைந்தார்கள். அதன் பிறகு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கின்ற 4வரையும் நாரத முனிவரையும் நான்முகன் தன் புத்திரர்களாக உண்டாக்கினார். பிறகு அவர் தம் முகத்தில் இருந்து பிராமணர்களையும் அக்னியையும் படைத்தார். தம் தோளிலிருந்து க்ஷத்திரியர்களையும், தொடையிலிருந்து வைஷ்யர்களையும், பாதத்திலிருந்து சூஸ்திரர்களையும் படைத்தார். தம் சித்தத்திலிருந்து சந்திரனையும், கண்களிலிருந்து சூரியனையும், வதனத்திலிருந்து தேவேந்திரனையும், காதிலிருந்து பிராணன் முதலான மருந்துகளையும், கொப்புளிலிருந்து ஆகாயத்தையும், திருமுடியிலிருந்து தேவலோகம் போன்ற மேல் உலகங்களையும், திருவடியிலிருந்து பாதாளம் போன்ற கீழ் 7 உலகங்களையும், கைகளிலிருந்து கிழக்கு முதலான 8 திக்குகளையும் மற்றும் மலைகள் முதலான சகல சராசரங்கள் அனைத்தையும் நான்முகன் உருவாக்கினார். அன்று முதல் இந்த உலகமானது பரமசிவன், பரந்தாமன், பிரம்மன், நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, திக்கு பாலகர், மனுக்கள், தவசிரேஷ்டர்கள், வசுக்கள், இயக்கர்கள், விலங்குகள், மற்ற உயிர்வாழ் பிராணிகள் என்கின்ற 21 பிரிவுகளுடன் இயங்கி வரலாயிற்று. விநாயகர் புராணத்தை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.